ரொம்ப ஸ்லிம்மாக இருப்பாங்க. அவங்களோட இருப்பு பகுதிகள்லாம் வந்து ஒரு கட்டமைப்போட ஒரு ஷேப்போடு இருக்கும். தேவையில்லாத இடங்களில் சதைகள்லாம் இருக்காது. காலெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒன்றும் தடிதடியாலாம் இப்போ இருக்க உடம்பை பார்த்துருக்கீங்களா பெண்கள்? நான் பார்த்தேன், நேற்று கூட பார்த்தேன். தூங்க முடியாமல், ஒரு இடத்துல தங்களை இருத்திக்க முடியாமல், புகுத்திக்க முடியாமல் அல்லல் படுறாங்க, அவஸ்தைப்படுறாங்க. அந்த அளவுக்கு மருந்துகளும் மாத்திரைகளும் அவங்க உடம்ப அறுவை சிகிச்சைகளும் இன்றைக்கு அவங்க உடம்பை, பெண்களோட உடம்பை மிக மோசமான நிலை கொண்டு வந்திருக்கு. ஆனால் பழங்குடியின பெண்கள் பார்த்துருக்கீங்களா, மலையை ஏறி ஏறி இறங்கியே அவங்க உடம்பு அந்த மாதிரியான ஒரு கட்டமைப்போடு. ஸோ இதுக்காக தான் அட்லீஸ்ட் அவங்க மலையில் வாழறவங்க எப்போவுமே, நிலத்தில் வாழறவங்க குறைஞ்சபட்ச மாதம் ஒரு முறையாவது வழிபாடு அப்படிங்கிற இடத்துலையாவது மலைகளை ஏறி இறங்கிட்டு வாங்க. அப்படின்னா உடலுக்கு ஆரோக்கியம்ன்ற உடல் தத்துவமும் கற்களையும் முற்களையும் பார்க்கும் பொழுது தான் ஏற்றம். வாழ்க்கையில் எப்படி ஏறணும்? படிப்படியாக மேலே ஏறணும். அந்த பாதைகள் படிக்கட்டில் முள்ளுக்கல் கிடையாது. கான்செப்டையே உடச்சிட்டானுங்க பின்னாடி படிக்கட்டை கட்டி. கற்கள், முள், பாறாங்கல் எல்லாமே வாழ்க்கையில் பெரிய பெரிய கல்லும் இருக்கும், குட்டி குட்டியான கல்களும் இருக்கும், மண்ணும் இருக்கும், புல்லும் இருக்கும். இப்படி தாண்டி போகும்பொழுது தான் நம்ம மேலே போய் அங்கே இறைவன்ற கோயில் இல்லை, நம்ம வாழ்க்கை ஏற்றம், நமக்கான இலக்கு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இலக்கு இருக்கும், அதை அடைய முடியும். செய்யும் தொழிலே தெய்வம் அப்படிங்கிறதுக்கு பின்னாடியான கான்செப்ட் இதுதான். தொழிலை தான் தெய்வம்னு சொன்னாங்க, இறைவனை சொல்லலை. செய்கிற தொழிலை தெய்வமாக வைங்க, இதுதான் அவங்க சொன்னது. என்ன தொழிலை தெய்வமாக வைக்கிறோம்? நம்ம செய்கிற எல்லாமே தொழில் தெய்வம் தான். அது கசாப்பு கடையில் ஆடு வெட்டினாலும் தெய்வம் தான், மீன் விற்றாலும் தெய்வம் தான், இல்லை பெரிய குங்குமமும் அதாவது பூஜை பொருட்கள் விற்றாலும் தெய்வம் தான். அந்த நம்ம என்ன தொழில் செய்கிறோமோ அதை தெய்வம். அது எப்படி அந்த தொழிலில் மேன்மை அடைவோம் அப்படின்னா, அதுக்கு நடுவில் அந்த தொழிலை மேன்மை அடைகிற இலக்கு நீங்கள் விற்கும் பொழுது நடுவில் நீங்கள் சந்திக்க வர ஏகப்பட்ட பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். இந்த மாதிரி கரப்ஷன், ஈஸியாக உழைக்காமல் பணங்கள் கொடுப்பாங்க, ஏற்றுக்காதீங்க. நமக்கு தெரியாமல் மற்றவங்க கிட்டோடைய பணம் நம்மக்கிட்ட வந்துடும், ஏற்றுக்காதீங்க. ஆசை வரும், ஏற்றுக்காதீங்க. நம்ம மனசு கலப்படத்தை செய்ய தோணும், ஏற்றுக்காதீங்க. இப்படி கற்களும் முற்களும் நம்மளை தைக்கும். அதெல்லாம் தாண்டி பிரச்சனைகளும் வரும், கண்ணில் தண்ணீர் வரும், சில நேரங்கள் ரத்தம் சிந்தவும் வரும், அடிபடும், மூச்சு வாங்கும், திணறுவோம், ஏற முடியாமல் சிரமப்படுவோம். எல்லா ஏற்ற இறக்கங்களும் இருக்கும் அப்படிங்கிற தத்துவத்தை, வாழ்க்கை தத்துவத்தை உணர்த்துறது தான் இந்த மலை ஏற பழக்கம், தீர்த்த யாத்திரைகள் போக பழக்கம். அங்கே ரீச் ஆகிறது எது? தெய்வத்தை, தொழிலை. அதனால தான் அதை பார்த்துட்டு தான் இன்றைக்கு செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லி தெய்வத்தை நம்ம செய்கிற வேலையில் வச்சாங்க. காவாள்றதும் சுத்தம் பண்ணுறதும் தெய்வம் தான், அதுவும் தெய்வமான தொழில் தான். நம்ம அதை தெய்வமாக நினச்சிட்டோம் அப்படின்னா அந்த தொழிலை நம்ம தெய்வத்துக்கு சமம். ஆனால் இன்றைக்கு எந்த தொழிலுமே தெய்வமாக இல்லை, அது அநியாயத்துக்கு அக்கிரமத்துக்கும் தான் போயிட்டுருக்கு. வியாபாரம், சந்தை, பணம் எப்படி தேடலாம் அப்படிங்கிற ஒரே இலக்கு தான். அன்னைக்கு ஒரு உணவு கடையாக இருந்தால் கூட, ஒரு ஹோட்டல் வச்சுருந்தா கூட, ஒரு உணவகத்தை வச்சுருந்தா கூட தெய்வமாக பார்த்த இடத்த எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, பசின்னு வந்து நின்னாங்கன்னா அவங்களுக்கு இலவசமாக ஒரு புடி சாப்பாடு கொடுத்து அவங்க பசியாற்றி அனுப்புவாங்க. அந்த ஒரு புடி சாதத்தை அவங்க விற்றாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 50 ரூபா கிடைக்கும். அவங்களுக்கு அது முக்கியம் இல்லை. பசின்னு வந்து நிற்கிறாங்க, காசு இல்லை, இலவசமாக கொடுப்பாங்க. கடன் சொல்லிட்டு போவாங்க, காசு இல்லைங்க, பசிக்குது, சாப்பிட்டு சரி போயிட்டு வாப்பா, இன்னும் 2 இட்லி எக்ஸ்ட்ராவாக சாப்பிட்டு போ, முடிகிறப்ப காசு. இப்படியான ஒரு பாட்டிமார்கள் இருந்தாங்க, இப்படியான உணவகங்கள் இருந்தது. பசி ஆற்றுறது தான் அவங்க கான்செப்ட். அவங்க ஒரு நாளும் அந்த அந்த குறையில் அவங்க அந்த மாதிரி உணவு இலவசமாக கொடுத்தோ இல்லை கடனுக்கு உணவு கொடுத்தும் கூட அவங்க ஒரு நாளும் அந்த ஹோட்டல்லையோ இல்லை அவங்களுடைய கையில் எடுத்துகிட்டு வர அந்த பாட்டிமார்களோ உணவு கொடுக்குற அந்த பழக்கத்தை அவங்க இழக்கலை. உணவு கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. அடுத்த நாளுக்கான இருக்குது, அவங்களுக்கு அடுத்த நாளுக்கான அந்த உணவு சமைக்கிறதுக்கான வருமானம் அவங்களுக்கு வந்துட்டு இருந்துச்சு. அறம். ஏன்னா செய்கிற தொழிலை அவங்க தெய்வமாக நினச்சாங்க. அதனால தான் அந்த உணவை அவங்க 10 பேருக்கு இலவசமாக கொடுத்தாலும் அவங்களுக்கான 20 பேர் அவங்ககிட்ட சாப்பிட வந்தாங்க. அதன் வழியாக இந்த 10 பேரை அவங்க நிகர் பண்ணிச்சு. அந்த இயற்கை நிகர் பண்ணி கொடுத்தது அவங்களுக்கு, அந்த வருமானத்தை அவங்களுக்கு கொடுத்தது. அடுத்த நாள் அவங்களுக்கு 4 பேருக்கு உதவி செய்யணும், பசி ஆற்றணுன்ற கான்செப்டில் தான் போனாங்க ஒழிய நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற இடத்துல அவங்க போகலை. அதனால தான் செய்கிற தொழில் தெய்வமாக இருந்தது. இன்றைக்கு தெய்வத்தை பிரிச்சிட்டோம், தொழிலேருந்து பிரித்து அதுக்கு ஒரு உருவத்தை கொடுத்து அது பூ போட்டு மாலை போட்டு அநியாயமாக சம்பாதிக்கிறது எல்லாத்தையும் அதுக்கிட்ட கொட்டுறதுனால தான் இன்றைக்கு தெய்வம்ன்ற இடத்துல தெய்வமே இல்லை. எந்த கோயிலில் தெய்வம் இருக்குது? எல்லா தெய்வத்தையும் தான் நீங்கள் கரெக்ட் பண்ணிட்டீங்களே.
இங்கே நீங்கள் அநியாயமாகவும் அக்கிரமாகவும் சம்பாதிக்கிற பணத்தை எடுத்துகிட்டு போய் தெய்வத்துக்கு பாலபிஷேகம் செய்கிற, தெய்வத்துக்கு பூ போடுற, தெய்வத்துக்கு அந்த அலங்காரம் பண்ணுற, இந்த அலங்காரம் பண்ணுறேன்னு சொல்லி, அதாவது சர்ச்சுக்கு எடுத்துகிட்டு போய் உண்டியில் காசு போடுற காசு மொத்தமும் நேர்மையாக சம்பாதிச்ச காசா, திருப்பதியில் போடுற காசு நேர்மையாக சம்பாதிச்ச காசா, இல்லை மெக்காவுக்கு போகிறாங்களே நேர்மையாக சம்பாதிக்கிற காசா, இல்லை அங்கே தொழுதுட்டு வந்து கொடுக்குற காசு நேர்மையாக சம்பாதிச்சுட்டு வர காசா? கிடையாது. அவங்க பாவங்களை இறக்குற இடமா இன்றைக்கி கோயில்களும் திருத்தலங்களும் சர்ச்சுகளும் மசூதிகளும் மாறிடுச்சு. அதனால தான் இன்றைக்கி எல்லா ஆறுகளும் தீர்த்த யாத்திரை போகிற ஒவ்வொரு நதிகளும் இன்றைக்கு கெட்டு போய் சேதமடைஞ்சிட்டே வருது. ஏன்னா உங்கள் பாவங்கள் அங்கே போய் கொட்டுறீங்க. செய்கிற தொழிலை இருக்கிற தெய்வத்தை இங்கே பிரித்ததுனால அங்கே தொழில் சிதிலம் அடைஞ்சு போகும். அங்கே சிதிலம் அடைஞ்சு அந்த அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுறது தான் ஒவ்வொரு ஸ்தலங்களும் ஒவ்வொரு தீர்த்த யாத்திரைகளும் தீர்த்தங்களும் இன்றைக்கி கெட்டு போய் கிடக்குது. மனிதர்களுடைய அதான் சொல்லியிருக்கிறேன், பஞ்சபூதம் அப்படிங்கிறது மனிதர்களை ரிஃப்ளெக்ட் பண்ணுற ஒரு இடம் தான். அதனால தான் இந்த பஞ்சபூதங்களுடைய புள்ளிகளை அக்குபஞ்சர் கண்டுபிடிச்சது தோல், மனிதர் தோல்குள்ளே தான். பிரபஞ்சத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணுறது தான் இந்த அக்குபஞ்சர் சிகிச்சை. ஏன்னா நம்ம தான் அதை பஞ்சபூதங்களே நாம தான் அப்படிங்கிறத ரிஃப்ளெக்ட் பண்ணுது. நமக்குள்ளே தான் ஓடிக்கிட்டு இருக்கு. நீ எதுவாக ஆக நினைக்கிறாயோ அதுவாக ஆவாய். நீ பஞ்சபூதங்களை நேர்மையாக இருந்தீன்னா பஞ்சபூதங்களும் நேர்மையாக இருக்கும். அதை ரிஃப்ளெக்ட் பண்ணும், சிகிச்சை உங்களுக்கு கிடைக்கும். நீ நேர்மையாக இல்லைன்னா உனக்கான சிகிச்சை அந்த பஞ்சபூதங்கள் வழங்காது. இல்லைன்னா பஞ்சபூதங்களே தனக்குத்தானே ஆக்டிவேட் பண்ணும். குழந்தைங்களை பாருங்கள், கை சப்புறாங்க, பஞ்சபூதங்களை சிகிச்சைக்கான புள்ளிகளை அவங்க தூண்டி விடுறாங்க. ஏன்னா அவங்க மனசில் கள்ளங்கபடம் இல்லை, நேர்மையாக இருக்கிறதுனால தான் தங்களுக்கான சிகிச்சைகளை தங்களுக்கான ஆரோக்கியத்தை தாங்களே செய்துக்கிறாங்க. கைவிரல்கள் சூம்புறதின் வழியாக, அழுகிறதின் வழியாக, எல்லா விதமான குழந்தைங்களோட ஆக்டிவிட்டியும் பஞ்சபூதங்களை தூண்டி விடுற அக்குபஞ்சர் புள்ளிகள் தான். அது மாதிரி எனக்குமே நடக்கும், நிறைய ஹீலர்ஸ்க்கு நடக்குது. நேர்மையாக இருக்கிறவங்களுக்கு, உண்மையாக இருக்கிறவங்களுக்கு, பஞ்சபூதங்களை நேர்மையாக செயற்படுறவங்களுக்கு புள்ளிகள் தாங்களே தூண்டப்படும். எனக்கு நிறைய முறை, எத்தனையோ முறைகள் என்னுடைய உடலில் புள்ளிகள் தூண்டப்படுறதை நான் உணர்ந்தேன். அந்த புள்ளிகள் எப்படி ஒரு ஊசியில் புள்ளியை தூண்டினா எப்படி ஏற்படுமோ அந்த தன்மை கரெக்டாக அந்த சிகிச்சைக்கான புள்ளிகள் தூண்டப்பட்டதை நான் நிறைய முறை உணர்ந்திருக்கேன். அதில் தான் என்னுடைய உடல் குணமாக இருக்குது. நான் தனியாக சிகிச்சைன்னு நான் எடுத்ததில்லை. எப்போ இந்த தன்மை வரும் அப்படின்னா, நம்ம ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான், பஞ்சபூதங்களுக்கு நம்ம உண்மையாக இருந்தால் மட்டும் இந்த மாதிரியான தன்மைகளும் வரும். அதே தான் செய்கிற தொழில் தெய்வம். பார்த்தீங்களா, அக்குபஞ்சரும் எப்படி வாழ்க்கை முறையும் ஒன்றா இருக்குது. உனக்கான தேவை தானே ஏற்படும். நீ இன்னொருத்தர்கிட்ட போய் நிற்க வேண்டிய அவசியம் இருக்காது. கடன் கொடுங்க, வட்டிக்கு கொடுங்க, நீ இங்கே போய் நிற்க வேண்டிய அவசியம் இருக்காது. நீ செய்கிற தொழிலை தெய்வமாக நினச்சினா, நேர்மையாக இருந்தினா, நியாயமாக இருந்தினா, 4 பேருக்கு உதவி செஞ்சினா, நீ மட்டும் சம்பாதிக்கணும்னு நினைக்காம 4 பேரும் நல்லா இருக்கணும்னு நீ நினைக்கிற இடத்துல இருந்தினா, உனக்கான தேவைகள் உனக்கு பூர்த்தி அடையும், தானாக பூர்த்தி அடையும். இதுதான் அக்குபஞ்சர் சிகிச்சையும் சொல்லுது. அக்குபஞ்சரை நம்ம சரியாக ப்ராக்டிஸ் செஞ்சோம், முறையாக அதற்கான சிகிச்சையை கரெக்டாக கொடுத்தோம் அப்படின்னா நமக்கான சிகிச்சை தானாகவே இந்த உடலில் நடைபெறும். இதுதான் பஞ்சபூதங்கள். இதான் பஞ்சபூதங்களுடைய தன்மை. உணவுன்னு எடுத்துக்கிட்டாலும் இதுதான். இன்றைக்கி உணவு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. உணவை பற்றி பேசணுன்னா 1 2 இல்லை. இன்றைக்கி கலப்படங்கள் எல்லாத்துலேயும் தான். ஒரு பாட்டில் ஜூஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அதில் போடுற அந்த ஆக்சைடு இருக்கு இல்லையா, அந்த கேஸ், அது ஏகப்பட்ட தொந்தரவுகளை கொடுக்கும். என்ன அப்படின்னா, இப்போ என்ன நினைக்கிறோன்னா, ஒரு சோடா குடித்த உடனே இல்லை ஒரு கோக் குடித்த உடனே என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம கேஸ் ரிலீஸ் ஆகுது, டைஜஷன் ஆகுதுன்னு நினைக்கிறோம். தப்பு. என்ன பண்ணுதுன்னா, அதில் இருக்கிற அபரிவிதமான டாக்ஸினேட்டட் கேஸ், டாக்ஸிக் கேஸை உடம்பு வெளியே தள்ளுற ப்ராசஸ் தான் அங்கே நடக்குது. தவிர அந்த வெளியே வர கேஸை பார்த்துட்டு நம்ம உள்ளே இருக்கிற கேஸ் ரிலீஸ் ஆகிடுச்சு, இல்லை நமக்கு டைஜஷன் நிறைய சரியாக நடந்துருச்சு நம்ம நினைக்கிறோம். தப்பு. ஃப்ரெஷ் ஜூஸ், பழச்சாறு, அதை சாப்பிடுங்க, பசிச்சு சாப்பிடுங்க. அந்த பழத்தில் இருக்கிற கெமிக்கல்ஸ் கூட நீங்கள் சொல்லலாம், நீங்கள் பாட்டில் ஜூஸில் நீங்கள் இவ்வளோ கெமிக்கல்ஸ் இருக்குன்னு சொல்கிறீங்களே, அதாவது நம்ம உடம்புலேருந்து வெளியேற கார்பன் டை ஆக்சைடு இருக்கு இல்லையா, நம்ம உடம்புல இருக்கிற ஆக்சிஜனை உள்ளே எடுத்துக்கிட்டு நம்ம உடம்பு அந்த கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணுது இல்லையா, அந்த கார்பன் டை ஆக்சைடு தான் ஒவ்வொரு பாட்டில் ஜூஸ்லேயும் இருக்குது. அது மட்டும் இல்லை, அந்த கார்பன் டை ஆக்சைடு மட்டும் இல்லை, இன்னும் பலவிதமான உடலுக்கு ஊறு விளைவிக்கக்கூடிய, குடல்களையே ஓட்டை போடக்கூடிய மிக மிக மோசமான ரசாயன வாயுக்கள், ஒவ்வொரு சோடா, பன்னீர் சோடா,
பாட்டில் ஜூஸ் எல்லாத்துலேயுமே இருக்குது. பழச்சாறு கிடையாது, ஒரிஜினல் பழச்சாறுல அது வெறும் ஃப்ளேவர். அந்த ஃப்ளேவர்களும் கூட செயற்கையாக தயாரிக்கப்பட்டது. இதுலேயுமே மேங்கோ ஜூஸ் அப்படின்னா மசாலா இல்லை, ஆரஞ்சு ஜூஸ் பல்பி ஆரஞ்சு கிடையாது, எல்லாமே போய் ஏமாத்துறாங்க. இதை கொக்கோகோலா கம்பெனியே பகிரங்கமாக ஒத்துக்கிட்டாங்க. தன்னுடைய இதில் ஆல்கஹால் இருக்குன்றதையும் ஒத்துக்கிட்டாங்க. அப்போது யாரெல்லாம் கொக்கோகோலா குடிக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே குடிகாரர்கள் தான். யாருன்னு சொல்லாதீங்க. மினிமமான கண்டென்ட்டில் ரொம்ப மினிமமான பர்சன்டேஜில் ஆல்கஹால் கலக்குது கொக்கோகோலா. இது கொக்கோகோலா மட்டும் இல்லை, கொக்கோகோலா ஒத்துக்கிட்டதுனால தெரியுது எல்லா விதமான பாட்டில் ஜூஸ்லையும் இன்றைக்கு ஆல்கஹால் கலக்கிறாங்க. அப்போ பாட்டில் ஜூஸ் குடிக்கிறவங்க எல்லாருமே ஆல்கஹாலிஸ்ட் தான், ஆல்கஹால் அடிக்டர்ஸ் தான். ஏன் அப்படின்னா ஆல்கஹாலோட தன்மையே அதை குடிக்க அதுக்கு அடிமையாக்கும். அதற்காக தான் எல்லா பாட்டில் ஜூஸ்லையும் திரும்பவும் அந்த ஜூஸ் குடிக்க வைக்கணுன்றதுக்காக தான் அந்த ஜூஸில் ஆல்கஹால் கலக்க வைக்கிறாங்க. அது கலக்கும் பொழுது மினிமமாக இருக்கிறதுனால போதை மயக்கம் வரல, இல்லை போதையில் உரல அதை படிப்படியாக குடிச்சிட்டே வந்தோம் அப்படின்னா அந்த ஆல்கஹாலோட தன்மை என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளை திரும்பவும் குடிக்க வச்சு கம்ப்ளீட்டாக நம்மளுடைய மரம் உலகத்தை கெடுக்கும். இன்னும் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்கிற மருந்துகள்லையும் இதாக இருக்குது. என்ன இருக்குது? அதிலே ஆல்கஹால் காட்டுறாங்க. ஒவ்வொரு மருந்துலையும் ஆல்கஹால் இல்லாத ரசாயன மருந்துகளே கிடையாது. அதனால தான் ஒவ்வொரு ரசாயன மருந்துகளே ஆல்கஹால் இருக்கிறதுனால தான் அந்த மாத்திரைகள் திரும்ப நமக்கு போட்டுகிட்டே இருக்க தோணுது. நம்மளே அதை வெறுத்தாலும் நம்ம மனசு ஃபுல்லாக அந்த பதட்டத்தை கொடுக்குது. அதை போட்டுட்டா தான் திருப்தி ஆகுது, மனசு அமைதி ஆகுது. அந்த அமைதி இல்லாத, அதாவது எமோஷ்னலாகவும் டிஸ்டர்ப் பண்ணுது, உடல் ரீதியாகவும் டிஸ்டர்ப் பண்ணுது. எமோஷ்னலாக எங்கன்னா மரமூலகத்தை பாதிக்குது. ஆல்கஹாலோட தன்மையே மரமூலகத்தை பாதிக்கும். மரம் தான் மனம். இதனால தான் அக்குபஞ்சர் மரம் மூலகம் அப்படின்னு ஆகாயம் சொல்லாது, மரம் சொல்லுது. ஏன்னா மரம் தான் மனதில் ஏற்படுற அத்தனை டிஸ்டர்பன்ஸும், மனதால் உடலில் ரிஃப்ளெக்ட் ஆகிற அத்தனை டிஸ்டர்பன்ஸுக்கும் காரணம் மரம் மூலகத்தில் ஏற்படுற டிஸ்டர்பன்ஸ் தான். அதனால தான் மூளையை நாங்கள் பிரதானமாக பார்க்க மாட்டோம், மனமை தான் நாங்கள் பிரதானமாக பார்ப்போம். உடல் மனம் சொல்கிறோமே, உடல் மூளை சொல்ல மாட்டேன்றோமே. ஆனால் அதே ஆங்கில மருத்துவம்